மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனமிஸ். டுடே சப்ஜெக்ட் காமர்ஸ். காமர்ஸில் வந்து நம்ம 19th சாப்டர் என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்தோம், மீனிங்ஸ் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் பார்த்தோம். ஓகேயா, அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்வரான்மெண்டலில் இன்டர்னல் என்வரான்மெண்டல், எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட், இது ரெண்டு தான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னல் என்வரான்மெண்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்கணும். அதனுடைய அந்த இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சார்ட் வச்சு சொன்னேன் இல்லையா. அதுலேருந்து இப்போ நம்ம திருப்பி கண்டினியூஸாக பார்க்கணும். ஓகேயா, அதாவது இன்டர்னல் என்வரான்மெண்ட்டில் இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஒரு சார்ட் இருக்குது பற்றியெல்லாம் மேலே உங்களுக்கு, அதான் இன்டர்னல் என்வரான்மெண்டலோட ஃபேக்டர்ஸ். ஓகேயா, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ சிஸ்டம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா R&D, கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் அசட்ஸ், தேர்டு கம்பெனி இமேஜஸ், ஃபோர்த்து வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஃபிஃப்த்து இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ், அப்புறம் சிக்ஸ்த்து வந்து விஷன் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ். இது எல்லாமே வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது இன்டர்னல் என்வரான்மெண்ட்டோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேயா, அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேல்யூ சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ சிஸ்டம். வேல்யூ சிஸ்டம்னா அதனுடைய மதிப்பு அமைப்பு அப்படின்னு சொல்கிறப்படுகிறது. ஓகே, த வேல்யூஸ் ஆஃப் founder, owner of the business percolates down to entire organizations and has a profound effect on the organizations. The success of an organization depends upon the sharing of value system by all members. External business associations like suppliers and distributors consider the value system practiced by an organization with a strong culture of ethical standards and values. அதாவது அந்த பிஸ்னஸ்னுடைய ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, நிறுவனர் மற்றும் அதனுடைய ஓனர், இவங்களுடைய வேல்யூஸ், மதிப்பில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் வெளியில் இருக்காங்க இல்லையா பர்சன்ஸ், பீப்புள், அவங்களால மதிப்பு, அவங்களுடைய இந்த பிஸ்னஸ் நிறுவனத்தின் மேலே உள்ள மதிப்பை பொறுத்தே நிறுவனத்தினுடைய சக்ஸஸ் இருக்கும். ஓகேயா, மேலும் அந்த ப்ராடக்ட் அளிப்பவர்கள் மற்றும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போன்றவர்களுடைய அபிப்பிராயங்களை பொறுத்து தான் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுடைய வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, வேல்யூ சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து 2 இந்தியன் கம்பெனிஸ், டாடா ஸ்டீல் அண்டு விப்ரோ have been named as the world most ethical companies by next American think tank and Ethisphere இந்த இன்ஸ்டியூட். அந்த நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபோசிஸா, முருகப்பா குரூப், டிவிஎஸ் குரூப், இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூபிள் நிறுவனங்கள் இல்லையா, அதாவது மதிப்புகள் வலுவாக உள்ள ஒரு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதான் வந்து இதற்கு எக்ஸாம்பிளாக சொல்லப்பட்டிருக்கு. விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். விஷன் அப்படின்னா பார்வை மற்றும் அப்ஜெக்டிவ்ஸ்னால் குறிக்கோள், பார்வை மற்றும் குறிக்கோள். ஓகே, அந்த இன்டர்னல் என்வரான்மெண்டல் பொறுத்தவரை அதனுடைய பார்வை மற்றும் குறிக்கோள் என்னன்னு பார்ப்போம். தி விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் கைட்ஸ் its operates and strategic decisions. Example, Amul, the Taste of India, Gujarat Cooperative Milk Marketing Federation of GCMMF. விஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா அது மற்றும் செயல்பாடுகள் மற்றும் அதனுடைய யுக்தி, ஓகே, அந்த முடிவுகளை மேற்கொள்ள வழிகாட்டுகின்றன அப்படின்னு சொல்லி. உதாரணமாக இந்தியாவில் உள்ள இந்த அமுல் இருக்கு இல்லையா, அதனுடைய டேஸ்ட்டு, நெக்ஸ்ட் குஜராத்தில் உள்ள இந்த கூட்டுறவு பால் பண்ணை அதனுடைய இதெல்லாம் சொல்லுது. மேலும் நமது நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சர்ஸ் இல்லையா, அதனுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேஜஸ்லேருந்து அதிலேருந்து எப்படி அவற்றை வந்து செழிப்பாக நடத்துவது அப்படிங்கிற எதிர்காலத்திற்கான அந்த ஃபியூச்சர்ஸ் விஷன், அதைத்தான் வந்து இந்த இன்டர்னல் என்வரான்மெண்டல் சொல்லுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்டு ஆத்தூர். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போர்டு அண்டு த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், த லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் மேனேஜ்மெண்ட், த காம்போசிஷன் ஆஃப் போர்டு ஆர் த various factors which affect the decisions making. Since the board is the highest decisions making authority, its compositions, degree of professionalism and style of operations plays a very critical role in growth and development in an organization.
மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்டு அதுனா அதாவது வந்து மேலாண்மை அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் இருக்குல்லையா, நிர்வாகம், அதனுடைய அமைப்பு மற்றும் அதனுடைய இயல்பு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்டர்னல் என்வரான்மெண்ட்டில். அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்பு. ஓகே, அது மற்றும் அதனுடைய செயல்பாட்டு ஆக்டிவிட்டீஸ், நடைமுறைகள் மற்றும் அந்த நிறுவனம், அந்த ஆர்கனைசேஷனுடைய தொழில்முறை, இதெல்லாமே. ஓகேயா, அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பு, அந்த இன்ஸ்டியூஷன், அந்த ஆர்கனைசேஷனுடைய அமைப்பு போன்ற பல்வேறு விதமான ஃபேக்டர்ஸ்லேருந்து முடிவெடுப்பதில் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாததாக இந்த காரணிகள் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த முடிவெடுப்பதனுடைய அதிகாரம் அந்த ஆர்கனைசேஷனுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பினுடைய தொழில்முறை மற்றும் அதனுடைய ஆக்டிவிட்டீஸ், நடைமுறை போன்றவை வந்து அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, ஓகே, குரோத்து மற்றும் அதனுடைய ப்ரொமோஷன், மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மேலாண்மை அந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த செயல்திறன் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ், அதாவது இந்த நிறுவனத்தினுடைய வேல்யூ தான் சொல்கிறாங்க. ஓகே, திஸ் ரெஃபர்ஸ் டு தி இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இஸ் an organization, the relations among board members, between board members and the CEO, and the level of support enjoyed by the board from its stockholders, namely employees and shareholders, are significant factors which affect decision making and its implementations in an organization. இந்த நிறுவனத்தினுடைய வேல்யூஸ் மேலும் அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ், புதிய ப்ரொடக்ஷன்ஸ், அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மற்றும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது போன்ற இந்த ஏஜென்ட்டு இருக்காங்களே அவங்க, மற்றும் இந்த விற்பனையாளர், சேல்ஸ்மேன்ஸல், அவங்கள வந்து தேர்ந்தெடுப்பது, அப்புறம் ப்ராடக்ட்ஸ் அளிப்பவர்களுடன் அந்த அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமான அந்த கூட்டு ஒப்பந்தங்களை உருவாக்குதல், கான்ட்ராக்ட். ஓகே, மேலும் வந்து இன்டர்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் ஒன்றைய கரன்சி சிஸ்டம் இருக்குல்லையா, நாணய முறை, அதையெல்லாம் அந்த நாணய முறை போன்றவற்றையும் சார்ந்து தான் இந்த இன்டர்னல் பவர் ரிலேஷன்ஸ் இருக்கிறது. ஓகேயா, ஹியூமன் ரிசோர்ஸஸ், மனித வளம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. த சக்ஸஸ் ஆஃப் ஆன் enterprises is slowly dependent on its manpower. Therefore, the quality, skill, competency, right attitude and commitment of its human resources is essential for the success of an organization. ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு நிறுவனம், அதனுடைய சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கம்பெனியில் உள்ள அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டுமே சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லா ரிசோர்ஸஸையும் ரன் பண்ண வைக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸஸ் ஹியூமன் ரிசோர்ஸஸ் இல்லையா, அதான். எனவே வந்து ஒரு நிறுவனத்தினுடைய சக்ஸஸ்க்கு ஒரு தரமான, ஒரு எபிலிட்டியான, ஒரு திறமையான, ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் அதனுடைய உறுதிப்பாடு என்பது மிக மிக அவசியம். ஓகே, அதாவது இந்த திறன், படைப்பு திறன், அந்த டேலண்ட், இது எல்லாமே எந்த ரிசோர்ஸஸ்க்கு இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸஸ்க்கு தான் இருக்கும். ஓகே, அதனால் அதுதான் வந்து மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. கம்பெனி இமேஜஸ், ஓகே, அதாவது கம்பெனியினுடைய அந்த உள்ள அந்த அதிகார முறைகள் அப்படின்னு சொல்லலாம், அதிகார உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். த இமேஜஸ் ஆஃப் ஆன் ஆர்கனைசேஷன்ஸ் பிளேஸ் an important role in introducing new products, selecting agents and dealers for distributions, bargaining alliances with suppliers, expanding and entering new markets, both domestic and international, raising finance, etc. இமேஜஸ் அப்படிங்கிறது ஒரு நிறுவனத்தினோட அதிகார உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்கள அந்த நிறுவனத்தினோட அதிகார உறவுகள் தான் அந்த கம்பெனியை என்ன செய்யும், ப்ளே பண்ணக்கூடிய முக்கியமான ரோலில் இருக்கும். ஓகே, மேலும் வந்து அதில் உள்ள மற்ற மெம்பர்ஸு மற்றும் ஹெட்டு, இந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைமை, அவர் அந்த அதிகாரி, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இடையிடையே உள்ள அந்த மற்ற உறவுகள், மற்ற போஸ்ட்டில் உள்ளவங்க, மற்றும் அதனுடைய உரிமையாளர், ஓனரு இல்லை, மற்றும் வந்து ஒர்க்கர்ஸு, அந்த ஷேர் ஹோல்டர்ஸு, இவங்க எல்லாமே அந்த நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவிலும் சரி, அதனை ஆக்டிவேட் பண்ணுவதிலும் சரி, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா,
இந்த இன்டர்னல் என்வரான்மெண்ட்டில் உள்ள அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா த ஃபர்ம் எபிலிட்டி டு இனோவேட் ரிஃப்ளெக்டட் பை இட்ஸ் research and development, the strength of its financial positions and the capital structures, the efficiency in managing the marketing and distributions network and the physical resources like plant building, technology or other major factors on which affect the success of the business. நிறுவனம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் உள்ள மற்ற ஃபேக்டர்ஸ் எதுனா இப்போ ரிசர்ச்சு மற்றும் அந்த க்ரோத்து, அதனுடைய ஃபைனான்சியல் நிலை மற்றும் கேபிட்டல் அந்த ஸ்ட்ரக்சர் மற்றும் அதனுடைய ஸ்ட்ரென்த்து, மார்க்கெட்டிங் முறைகள், அது எல்லாமே அந்த அனைத்து வளங்கள் வழிகளையும் அதாவது நிர்வாகம் பண்ணுறது, அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸஸில் நம்ம அந்த நிறுவனத்தில் யூஸ் பண்ணுறது மற்றும் அந்த கட்டடங்களுக்கான தொழில்நுட்ப முறை போன்ற அனைத்துமே ஒரு நிறுவனத்தினுடைய சக்ஸஸை பாதிக்கக்கூடிய முக்கியமான காரணிகளாகும். ஓகேயா, வெற்றியை நிச்சயம் இது எல்லாமே நல்லா இருந்தால் தான் ஒரு கம்பெனி சக்ஸஸாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதனால் ஒரு பெரிய கம்பெனி இதனால் பாதிப்பு ஏற்படும் பொழுது அது அந்த நிறுவனத்தினுடைய வெற்றியை என்ன செய்யும், கட்டாயம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதுதான் இன்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் ஒரு நிறுவனத்தின் வெளியிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஆல் ஃபேக்டர்ஸ் outside the business which have a bearing on the working of a business can be termed as a external environment. This is subdivided into micro or task environment and macro or general environment. இன்ஸ்டியூஷன் ஒரு நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த ஒரு நிறுவனமோ ஒரு வியாபார அமைப்போ இருந்தால் அதில் அந்த அமைப்பிற்கு வெளியில் இருந்து அந்த வெளியில் உள்ள அந்த அமைப்பிற்கான வெளியில் உள்ள அனைத்து ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வெளிப்புற சூழலிருந்து கிடைக்கக்கூடியது, அதுதான் என்னன்னு சொல்லப்படுகிறது, எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை அதனுடைய சூழலை மேலும் அதை அதாவது மைக்ரோ என்வரான்மெண்ட் மேலே மேக்ரோ என்வரான்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பரந்த சூழல் அல்லது அந்த மாதிரி பொதுச்சூழல் இப்படியெல்லாம் இரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அப்படிங்கிறது டாஸ்க் என்வரான்மெண்ட் என்றும், மேக்ரோ என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரல், அது பொதுவான ஒரு என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதுதான் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இந்த இதில் மைக்ரோ என்வரான்மெண்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே, மைக்ரோ என்வரான்மெண்ட்னா அதான் டாஸ்க் என்வரான்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மைக்ரோ என்வரான்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா சரி பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு சப்ளையர்ஸ். ஓகேயா, மைக்ரோ எக்கனாமிக் என்வரான்மெண்ட்டு, மைக்ரோ என்வரான்மெண்ட்டில் சப்ளையர்ஸ் அண்டு என்னது மார்க்கெட், சேனல் எம்ப்ளாயர்ஸ், அப்புறம் பப்ளிக், கஸ்டமர்ஸ், காம்படிட்டர்ஸ், அப்புறம் ஃபைனான்சஸ். இதுதான் நம்ம மைக்ரோ என்வரான்மெண்ட்டனுடைய ஃபேக்டர்ஸ். ஓகேயா, அதில் முதல்ல இப்போ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இன்டர்னல் என்வரான்மெண்ட்டோட இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ மைக்ரோ என்வரான்மெண்ட்டோட ஃபேக்டர்ஸ் பார்க்குறோம். ஓகேயா, refers to those factors which are in the immediate environment of business affecting in its performance. These include the following அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த எக்கனாமிக்ஸ், இந்த மைக்ரோ என்வரான்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸினுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கிய செயல்திறன் அதனை உடனடியாக பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது உடனடியாக பாதிக்கக்கூடிய என்வரான்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேயா, அதனுடைய காரணிகளை அதை பற்றி தான் நம்ம இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். ஓகேயா, இந்த மைக்ரோ என்வரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் பார்த்திங்கன்னா சப்ளையர்ஸ். ஃபஸ்ட்டு any organization, the suppliers of raw materials and other inputs play a very vital role. Timely procurement of the materials from the suppliers enable continuity in productions and reduces the cost of maintaining stock. Inventory organizations generally obtain supplies from a panel of suppliers instead of relying on single sources. Organizations have realized the importance of nurturing and maintaining good relationship with the suppliers. சப்ளையர்ஸ் அப்படிங்கிற இது ஒரு கம்பெனிக்கு, நிறுவனத்திற்கு வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட், அதான் எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட். ஓகேயா, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை சப்ளையர்ஸ், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் அதர் இன்புட்ஸ் அதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா இதெல்லாம் வரணும். ரா மெட்டீரியல்ஸ் வேணும், மேலும் அதர் மற்ற வேண்டிய இன்புட்ஸ் எல்லாமே ஒரு நிறுவனத்திற்கு வேணும் இல்லையா. அதுவும் இல்லாமல் ஒரு டைம்லி கரெக்ட்
கரெக்டாக அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். சப்ளையர்ஸ் என்ன செய்யணும், கண்டினியூஸாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இல்லைன்னா ப்ரொடக்ஷன் என்ன ஆயிரும், குறைஞ்சி போயிடும். ரெண்டாவது அப்படி கொடுக்கலைன்னா நம்ம அந்த இது நமக்கு அதுக்கு வேலை அது நம்ம தேடையில் அதுக்கான காஸ்ட்டு வந்து என்ன ஆயிரும், அதிகமாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து சப்போர்ட்ஸ், அதாவது சப்ளையர்ஸோடைய சப்போர்ட்ஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே. அதாவது ஒரு நிறுவனம் வந்து சப்ளையர்ஸை பொறுத்தவரை அவங்க வந்து நல்ல முறையில் அந்த நிறுவனம் இயங்கணும் அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான இம்பார்ட்டன்ட் இது என்னன்னு பார்த்தா சப்ளையர்ஸ்ட்டை அவங்க நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பை என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனோட கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ.